வணக்கம். ஸ்பைடர்மேன் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தெரியும் போது அந்த ரிவ்யூவை நான் வந்து வேறு ஒரு ஊர்லேருந்து பண்ணுவேன்லாம் நினச்சி பார்க்கவே இல்லை. ஸோ வேறு ஒரு வேலை காரணமாக நான் வெளியூர் வந்திருக்கேன். அதனால் ஸ்பைடர்மேன் ரிவ்யூவை இப்போ குயிக் தாட்ஸ்ன்ற மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன். டீட்டெயில் ரிவ்யூ நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நேற்று ப்ரீமியர் பார்த்துறேன். ஸோ படம் வந்து ப்ராபப்ளி இன்றைக்கி நிறைய பேர் காலைல 9 மணி ஷோ புக் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி புக் பண்ணலாமா வேணாமான்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் நீங்கள் புக் பண்ணோம் ட்ரை பண்ணால் டிக்கெட் கிடையாது. ஏன்னா இந்த வீக்கெண்டில் ஆல் ஷோஸ் சென்னையில் வந்து ஃபுல்லு, முக்கியமாக ப்ரீமியம் ஃபார்மேட்ஸில் ஆல்ரெடி ஒடிசி வந்து ஐமேக்ஸில் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால எல்லா ஷோஸுமே ப்ரீமியம் ஃபார்மேட்ஸ் எல்லாம் ஃபுல் ஆகிட்டு இருக்குது. எல்லாம் எனக்கு தெரிஞ்சு சின்ன ஸ்க்ரீன் பெரிய ஸ்க்ரீன் எல்லாத்துலேயும் ஸ்பைடர்மேன் ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல். நானும் சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் டிக்கெட் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. ஸோ படம் அவ்வளோ ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக ஒர்த்து தான். ஸோ அதுக்கான சில பாயிண்ட்ஸ் நான் எழுதி வச்சுருக்கேன். அதை பார்த்து நான் உங்களுக்கு என்னுடைய குயிக் தாட்ஸை சொல்லிவிட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்னை வந்ததுக்கப்புறம் வழக்கம் போல் டீட்டெயிலான ரிவ்யூ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஹோம் ட்ரிலஜி போன 3 பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜான் வாட்ஸ் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதோடைய ட்ரீட்மெண்ட் வேறு, இந்த படத்தோட ட்ரீட்மெண்ட் வேறு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பிளாக் பஸ்டர் படத்துக்கான ட்ரீட்மெண்ட்டை இந்த படத்தில் வந்து டேனியல் ட்ரை பண்ணல. இது ரொம்ப கிரவுண்டடாக, அஃப்கோர்ஸ் அவர் ஸ்ட்ரீட் லெவல் கிரைமுக்கு ஃபைட் பண்ணுறதுங்கிற மாதிரி ஸ்பைடர்மேன் மாறிட்டதுனால ரொம்ப கிரவுண்டடாகவே கொண்டு போயிருக்காரு. முக்கியமாக ரொம்ப எமோஷனலான ஒரு படமாக இருக்குது. இந்த படத்துடைய கேரக்டராகவும் ஒரு கமிங் ஆஃப் ஏஜ் கேரக்டர் தான் ஸ்பைடர்மேனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவருக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க ஆரம்பிக்குது. அது ஏன்றது அவருக்கு தெரியல, அவரோட கண்ட்ரோல் அது இல்லை. அது என்ன அப்படிங்கிறத ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. அவருடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் அவரால் ரீச் பண்ண முடியல, அவர் லவ் பண்ண போனால் அவரால் ரீச் பண்ண முடியலன்ற மாதிரி பயங்கர எமோஷனலாக இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த எமோஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ அந்த கேரக்டருக்கு மட்டும் ஒரு கமிங் ஆஃப் ஏஜ் ஆர்க்கு கிடையாது. எனக்கு வந்து டாம் ஹாலண்டுக்கே இது வந்து ஒரு கமிங் ஆஃப் ஏஜ் ஆர்க் மாதிரி தான் இருக்குது. அவர் கொடுத்ததுலேயே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படம் தான். இன்ஃபேக்ட் இந்த முதல் 3 படத்தை விட இந்த படத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஃபைனலி அவர் வந்து ஓகே, நான் ஸ்பைடர்மேன் தான் நான் நம்புறேன், பீட்டர் பார்க்கர் தான் நான் நம்புறேன்றத அந்த ஒரு பர்சனாக அவர் எம்ப்ரேஸ் பண்ணிட்டு இந்த படத்தில் பயங்கரமாக அதை இம்பைப் பண்ணிட்டு நடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் டாம் ஹாலண்டோடது. ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 பெரிய ஆக்ஷன் செட் பீசஸ் இருக்குது. அந்த 2-3 ஆக்ஷன் செட் பீசஸுமே பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக அந்த முதல்ல ஒரு டேங்க் எடுத்துகிட்டு சிட்டியில் வர மாதிரி ஒரு சேஸ் ஒன்று இருக்குது, அதை சூப்பராக எடுத்துருக்காங்க. தென் அஃப்கோர்ஸ் ஹல்க் வர ஒரு போர்ஷன் நல்லா இருக்குது. தென் கிளைமேக்ஸில் அந்த வில்லன் இருக்கிற இடத்த வச்சு ஒரு விஷயம் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தாங்க. சொன்னால் ஸ்பாயில் ஆயிரும். இதெல்லாம் விஷுவலாகவே பயங்கரமாக இருந்தது. அஃப்கோர்ஸ் சாம் ரேமி செட் பண்ண அந்த ஸ்டாண்டர்ட் தான் ஆல்மோஸ்ட் அது ஈக்குவலாகவே டேனியல் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லலாம். முக்கியமாக அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்ஸ் எல்லாம் எப்பயும் போல பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதில் முக்கியமாக வில்லனுடைய பவரை காமிக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க, மைண்ட் விட்டு மைண்ட் ஜம்ப் பண்ணுற மாதிரி. அதை அவங்க ஷூட் பண்ணியிருந்த விதத்தை வந்து நீங்கள் பார்த்தா தான் அது வந்து அது எவ்வளோ செம்மையாக அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அது அந்த வில்லனுடைய த்ரெட் என்னங்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகணும் இல்லையா? ஸோ அது எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் விஷுவலாக பார்த்தா தான் புரியும். ஸோ அந்த விஷயத்துலேயே வந்து வில்லனுடைய அந்த கேரக்டர் வந்து நம்மளுக்கு அந்த த்ரெட் எப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆகுது. அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பனிஷருக்குமான ஆர்க்குமே கூட ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவருடைய கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரூட்டலான ஒரு கேரக்டர் தான், ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரியான கேரக்டர் தான். ஸோ அவர் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாங்கிற விஷயமும் அதுவும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இதில் கிளைமேக்ஸில் வில்லன் அடைச்சி வச்சிருக்கிற அந்த ஒரு ஜெயில் மாதிரியான ஒரு இடத்துல ஒரு பயங்கரமான ஆக்ஷன் ஒன்று இருக்குது. நிஞ்சாஸ் கூட ஸ்பைடர்மேன் ஃபைட் பண்ணுற மாதிரி அங்கே சரியான ஒரு மாஸ் மூமெண்ட்டை பக்காவாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து டாம் ஹாலண்டோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்ஷன் கொரியோகிராஃபியும் ரொம்ப நல்லா இருந்தது. ஜெண்டாயாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து ஸ்கோப் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஆன்டகனிஸ்டுக்கான ஸ்கோப் ஜாஸ்திங்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சிருக்காங்க போல இருக்குது. ஆனால் அவங்களுமே கூட ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. முக்கியமாக அந்த ரூஃப் டாப்பில் ஒரு சீன் இருக்குது. அவங்க வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு அன்னியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி ஒரு சீன் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதுவும் அவங்க செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நெட் கேரக்டரில் ஜேக்கப்பும் எப்பயும் போல ஒரு நல்ல டீசெண்டான போர்ட்ரேல கொடுத்துருந்தாரு. பை திஸ் டைம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சேடி சிங் என்ன ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சேடி சிங் எக்ஸலண்டாக நடிச்சிருக்காங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஸ்பாயில் பண்ணாமல் இருங்க கமெண்ட்டில். யாராவது ஸ்பாயில் பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணிடுவேன். ஸோ சேடி சிங் ஒரு முக்கியமான ரோலில் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு நல்ல வெல்கம் அடிஷன். ஸோ இந்த படத்தில் எனக்கு பிரச்சனையாக இருந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த வில்லன் கேரக்டருக்கான ஒரு பேக் ஸ்டோரியை இன்னும் கூட கொஞ்சம் ப்ராப்பராக அவங்க கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா காமிக்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த லோர் என்னன்னு தெரிஞ்சவங்களுக்குலாம் அந்த கேரக்டருடைய ஜேர்னி என்னங்கிறதுலாம் தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு திடீர்னு இந்த கேரக்டர் எங்கே வந்து செய்ய இந்த கேரக்டர் பிஹேவ் பண்ணுது, இவ்வளோ நாள் இவங்க என்ன இருந்தாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது. மேபி அதை அடுத்த படங்களுக்கு அவங்க சேவ் பண்ணி வச்சிருக்காங்களா இருக்கும். ஸோ அதை இன்னும் கூட கொஞ்சம் கிளியராக சொல்லிடலான்றது. மேஜராக என்ன கம்ப்ளைண்ட் வரும்னா, இந்த படம் அவ்வளோ ஆக்ஷன் எக்ஸ்ட்ரா வேகன்ஸாவா இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்பைடர்மேன் பார்த்தவங்க, அதை 3 பார்ட் பார்த்தவங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த படமே அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் மார்வல் எடுத்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிப்பிக்கலான ஒரு ஆக்ஷன், அப்படியே ஒரு பாப்கார்ன் என்டர்டைன்மெண்ட்டாக இல்லாமல் ரொம்ப கிரவுண்டடாக எமோஷன் ஓரியன்டாக கேரக்டர் ஓரியன்டாக அந்த கேரக்டரான டெவலப்மெண்ட்டை காமிக்கிற மாதிரி, அந்த கேரக்டரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை காமிக்கிற மாதிரி கொண்டு போனோங்கிறத மார்வலோட எய்ம் நான் நினைக்கிறேன். ஸோ அதை அவங்க ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக படம் எப்பயும் போல அட்டகாசமாக இருந்தது. ஸ்பைடர்மேனுக்கு வந்து சென்சரி பவர்ஸ்லாம் ஹைட்டன் ஆகிடும். ஸோ அதை வந்து ஒரு சொல்லிகிட்டே இருக்கும். அது எப்படி அவருக்கு ஆச்சுங்கிறத நம்மளுக்கு சவுண்டாக விஷுவலாக நம்மளுக்கு காமிச்ச விதம், அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ இவ்வளவே ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே பற்றின என்னுடைய குயிக் தாட்ஸ். படம் பார்க்கலாமா வேணாமா டிசைட் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சென்னை வந்ததுக்கப்புறம் வழக்கம் போல் நான் நம்மளுடைய ஃபார்மேட்டில் ஒரு ரிவ்யூ நான் அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.